தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்றும் பறவை காய்ச்சல் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களையும் அது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழகத்துல பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவும் பறவை காய்ச்சல் குறித்தான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அச்சப்பட வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள எல்லை பகுதிகளில் தீவிரமாக கண்காணிக்கவும் பொது சுகாதாரத்துறையானது உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளா அருகே இருக்கக்கூடிய ஆலப்புழாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் தமிழக எல்லையோர மாவட்டங்களில் மருத்துவ கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் குறித்தான வதந்தியை நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கேரளாவில் உள்ள பண்ணைகள்ல தீவிரமாக பறவை காய்ச்சல் பரவி வருகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் ஆயிரக்கணக்கான வாத்துகள், கோழிகள் தொற்றுக்குள்ளாகி இறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. H5N1 எனப்படும் அந்த பறவை காய்ச்சல் தமிழகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என அச்சப்படுகிறது. இதையடுத்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை முன்னெடுத்துள்ளது. அதன்படி கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமாக கண்காணிக்கவும், கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி தெளித்து தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் பரவதை தடுப்பதற்காக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, கன்னியாகுமரி, தென்காசி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், உடல்நல குறைவு பாதிப்பு ஏற்பட்டு யாரேனும் மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களை தீவிரமாக பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவதை தடுக்க எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமாக கண்காணிக்கவும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவும் பறவை காய்ச்சல் குறித்தான வதந்திகளை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள எல்லை பகுதிகளில் தீவிரமாக கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த 6 மாவட்டங்களில் தீவிரமாக வாகனங்கள் சோதனைக்கு பிறகும் கிருமி நாசினி தெளித்தும் தமிழகத்துக்கு எல்லை பகுதிகளில் அனுமதிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக பரவி வரக்கூடிய இந்த காய்ச்சலின் காரணமாக தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் பொது சுகாதாரத்துறை விடுத்திருக்கிறது. பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள எல்லை பகுதிகளில் தீவிரமாக கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த பறவை காய்ச்சல் வதந்தி அதிகமாக இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் யாருக்கும் பறவை காய்ச்சல் இல்லை எனவும் பறவை காய்ச்சல் குறித்தான செய்திகளையும் வதந்திகளையும் நம்ப வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. H5N1 எனப்படும் இந்த பறவை காய்ச்சல் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கேரளாவில் ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமாக கண்காணிக்கவும், கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி தெளித்து தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவும் பறவை காய்ச்சல் குறித்தான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது.